குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். 27/5/2024 வின் ட்ரா நம்பர் 771க்கான கேரளா லாட்ரி கெஸிங் அண்ட் ஜாக்பாட் கெஸிங் பார்க்க போகிறோம். இப்போ 26ஆம் தேதிக்கான ரிசல்ட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 592 783 592783 அப்படிங்கிறது 26ஆம் தேதிக்கான ரிசல்ட். இப்போ இன்னைக்கான கெஸ்ஸிங் பார்க்கறதுக்கு முன்னாடி 26ஆம் தேதிக்கான என்னோட கெஸ்ஸிங் என்ன கொடுத்துருந்தேன் அப்படின்னு பார்த்துட்டு இன்னைக்கான கெஸ்ஸிங் பார்ப்போம். 26ஆம் தேதிக்கான என்னோட கெஸ்ஸிங்கில் பார்த்தோம் அப்படின்னா இங்கே ஒரு பாக்ஸ் கொடுத்துருந்தேன் 254 அப்படிங்கிறது, அதாவது 524 அப்படிங்கிற ரிசல்ட் பாஸ் ஆயிருந்துச்சு. பேலன்ஸ் நம்பர் 094. அடுத்த பாக்ஸ் கொடுத்துருந்தேன், அதை பேஸ் பண்ணி கொடுத்துருந்தேன். இப்போ நான் கொடுத்ததில் பார்த்தோம் அப்படின்னா 4 வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். இல்லை அப்படின்னா 3 வர்றதுக்கான சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். இப்போ 3 வர்றதுக்கான சான்சஸ் இருந்துச்சுன்னா 35 or 39 3 பேஸ் பண்ணி நம்பர்ஸ் எடுக்க சொல்லியிருந்தேன். இப்போ இந்த சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 3 பேஸ் பண்ணி நம்பர்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வின்னிங் நம்பர்ஸ் கிடச்சிருக்கும். 3 பேஸ் பண்ணி சில நம்பர்ஸ் மட்டும் தான் கொடுத்துருந்தேன், 2 நம்பர் மட்டும் தான் கொடுத்தேன். 35 or 39 வரதுக்கான சான்சஸ் இருக்கலாம் அப்படின்னா இப்போ 3 பேஸ் பண்ணி நம்பர்ஸ் எடுக்க சொல்லியிருந்தேன். 3 பேஸ் பண்ணி நம்பர்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வின்னிங் நம்பர்ஸ் கிடச்சிருக்கும். இப்போ 3 பேஸ் பண்ணி தான் நம்பர்ஸ் பாஸ் ஆகிருக்கு. இங்கே பார்த்தா அப்படின்னா 3 பேஸ் பண்ணி என்ன இருக்குன்னா 7 இருக்குது, 3 பேஸ் பண்ணி 9 இருக்குது, 3 பேஸ் பண்ணி 3739 இருக்கு. இப்போ நான் 3539 மட்டும் கொடுத்தேன். ஆனால் 37 இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 783 ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா 783 3 பேஸ் பண்ணி பாஸ் ஆகிருக்கு. 783 அப்படிங்கிற ஃபுல் வின்னிங் நம்பர்ஸ் கிடச்சிருக்கு. 3 பேஸ் பண்ணி இருக்க நம்பர்ஸ் தான் பார்க்க சொல்லியிருந்தேன். 3 பேஸ் பண்ணி 4 பேஸ் பண்ணி அல்லது 3 பேஸ் பண்ணி நம்பர்ஸ் பார்க்க சொல்லியிருந்தேன். 3 பேஸ் பண்ணி நம்பர்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃபுல் வின்னிங் நம்பர்ஸ் கிடச்சிருக்கும். 399 எடுத்துருக்கலாம், 379 எடுத்துருக்கலாம், 377 எடுத்துருக்கலாம், 378 அல்லது 783 அப்படின்னு எடுத்துருக்கலாம். எடுத்திருந்தால் கண்டிப்பாக வின்னிங் நம்பர்ஸ் கிடச்சிருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஜாக்பாட்லையும் பார்த்தீங்க அப்படின்னா இதை பேஸ் பண்ணி தான் நம்பர்ஸ் பாஸ் ஆகிருக்கு. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 10 ரிசல்ட் 293 293 அப்படிங்கிற ஜாக்பாட் ரிசல்ட் பாஸ் ஆகிருக்கு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சைபர் 37 பார்த்தோம் அப்படின்னா 370 சைபர் 37 அப்படிங்கிற ஜாக்பாட் ரிசல்ட் பாஸ் ஆகிருக்கு. சைபர் 73ங்கிறது சைபர் 37. அடுத்து பார்த்தீங்கன்னா 976 இதில் பார்த்தீங்கன்னா 96 மட்டும் இருக்குது, 7 இல்லை. இப்போ ஆல்போர்டு பதில் பார்த்தீங்க அப்படின்னா 976 அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு. இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் நம்பர்ஸில் 97 அப்படிங்கிறது இருக்குது. இப்போ 976 அப்படிங்கிற ஆல்போர்ட் நம்பர்ஸ் பாஸ் ஆகிருக்கு. 2 ஜாக்பாட் நம்பர் ஃபுல் நம்பர்ஸ் பாஸ் ஆகிருக்கு. கேரளா லாட்ரிலையும் பார்த்தோம் அப்படின்னா ஃபுல் நம்பர் பாஸ் ஆகிருக்கு. 783 அப்படிங்கிற நம்பர் பாஸ் ஆகிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கும் ரிசல்ட்டை பேஸ் பண்ணி தான் கெஸ்ஸிங் கொடுக்குறேன். பார்த்தீங்க அப்படின்னா 773087 இந்த பாக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா 783 அப்படிங்கிற நேற்றைய ரிசல்ட் பாஸ் ஆகிருக்கு. 783 அப்படிங்கிற ரிசல்ட் பாஸ் ஆகிருக்கு. இதில் பேலன்ஸ் நம்பர்னு பார்த்தீங்க அப்படின்னா சைபர் 77, பேலன்ஸ் நம்பர் சைபர் 77. அடுத்த சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 783 அப்படிங்கிற ரிசல்ட் பாஸ் ஆகிருக்கு. 783 அப்படிங்கிற ரிசல்ட் பாஸ் ஆகிருக்கு. இப்போ மேலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா டேரெக்டாக 783 அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு. இந்த பாக்ஸுக்குள்ளவும் 783 பாஸ் ஆகிருக்கு. 783 அப்படிங்கிற ரிசல்ட் பாஸ் ஆகிருக்கு. இப்போ இதில் பேலன்ஸ் நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 594. இப்போ 2 இதுலேயும் ரிசல்ட் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 783, பேலன்ஸ் நம்பர் 7071 594 594 அப்படிங்கிறது இன்னொரு பேலன்ஸ் நம்பர். ரிசல்ட் நம்பர் பேலன்ஸ் நம்பரை பேஸ் பண்ணி வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் என்னோட கெஸிங்.
இப்போ ரிசல்ட் நம்பரில் நேற்று 7 8 3 வந்திருக்கு. எகைன் 7 வரும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 7 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். எகைன் 7 வரும்னு நினச்சிங்க அப்படின்னா நேற்று 78 பாஸ் ஆகிருக்கு, இன்றைக்கி 77 பாஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு நினச்சிங்கன்னா 707 அதில் 77 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம் டபுள்ஸில். 594 இல்லை அப்படின்னா 7ஓட பவர் நம்பர்ஸ் வரும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 7ஓட பவர் நம்பர்ஸ் 4, 7 வந்தால் 4 வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது, இல்லை 2 வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. 7 வந்துச்சுன்னா 4 அல்லது 2. இப்போ 7 வந்ததுனால எகைன் 7 வரலாம், இல்லை அப்படின்னா அதோட 4 வரலாம். இப்போ 8 அப்படிங்கிறது 9 ஆச்சு அப்படின்னா 4 9 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். 4 9 இல்லை 4 5. 9ஓட பவர் நம்பர் 5, அதனால் 4 5 அல்லது 4 9 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். இது ரிசல்ட் நம்பரை பேஸ் பண்ணி பேலன்ஸ் நம்பரோட பவர் நம்பர் இது. நேற்று ரிசல்ட்டை பேஸ் பண்ணி 7 வந்திருக்கிறதுனால 4 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம், இல்லை அப்படின்னா எகைன் 7 வரலாம், இல்லைன்னா அதோட பவர் நம்பர்ஸ் 2 7 ஆர் 22 அல்லது 44 டபுள்ஸ் வந்துச்சுன்னா. இப்போ 8ஓட பவர் நம்பர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 3, ஆல்ரெடி 3 இருக்குது. இப்போ 3ங்கிறது 8 வரலாம், இல்லை 3 வர்றதுக்கான சான்சஸ் கூட இருக்கலாம். இது இதோட பவர் நம்பர்ஸ் பேஸ் பண்ணி உள்ளது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 4 வந்திருக்கு அப்படின்னா எகைன், அதாவது 4 வரலாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த பாக்ஸுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா 7 இருக்குது. இந்த நம்பருக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 4 இருக்குது, 5 இருக்குது, இல்லை 5 4 இருக்குது. இப்போ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் 5 4 அப்படிங்கிறது. இங்கே 5 9 ஆர் 5 4 வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த பேலன்ஸ் நம்பரை பாருங்கள், பேலன்ஸ் நம்பரில் பேஸ் பண்ணி வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். இல்லை அப்படின்னா இந்த பாக்ஸுக்கு ஆப்போசிட்டில் இருக்க நம்பர்ஸ் பாருங்கள், பாக்ஸுக்குள்ளே பாருங்கள், இல்லை ஆப்போசிட்டில் பாருங்கள். 5 இருக்குது, 4 இருக்குது, 5 4 7 4 4 7 4 5 அல்லது 5 4. அதை பேஸ் பண்ணி தான் நம்பர்ஸ் எடுக்கணும். 5 4 4 5 7 5 அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. பாக்ஸுக்குள்ளே உள்ள 7 வரணும், இல்லை அப்படின்னா அதோட பவர் நம்பர்ஸ் 4 வரணும், இல்லை அப்படின்னா 5 4 ஆர் 4 5 வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. இப்போ ஏற்கனவே சொல்லியிருந்தேன், அதாவது 7 வந்ததுனால 4 அல்லது 2 வரலாம் அப்படின்னா, இல்லை 5 2 4 அப்படிங்கிறது நேற்று ரிசல்ட் பாஸ் ஆயிருந்துச்சு. 5 4 2 அப்படிங்கிறது பாஸ் ஆயிருந்துச்சு. இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா 7 3 087 பார்த்தோம் அப்படின்னா 7 8 3. அடுத்த நாள் இதை பேஸ் பண்ணி பாஸ் ஆயிருக்கு. கண்டிப்பாக இதுக்கு ஆப்போசிட் நம்பர்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. இல்லை அப்படின்னா கீழே உள்ள நம்பர்ஸ் பாருங்கள், அதாவது உங்களோட கெஸிங் சார்ட்லேருந்து தான் கண்டிப்பாக வின்னிங் நம்பர்ஸ் வரும். நேற்று 7 வந்ததுனால எகைன் 8 வரும் அப்படின்னு வச்சுங்க. ஏ போர்டில் வந்து 7 வந்ததுனால 4 வரும் நினச்சிங்கன்னா 4 பேஸ் பண்ணி எடுங்க. 8 வரும்னு நினச்சிங்கன்னா 8 பேஸ் பண்ணி எடுங்க. இல்லை 7 வந்திருக்கு 6 வரும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 6 பேஸ் பண்ணி எடுங்க. 608 609 655 655. இங்கே பார்த்தீங்கன்னா 55 இருக்குது, 44 இருக்குது. அது மாதிரி சார்ட்லேருந்து கண்டிப்பாக வின்னிங் நம்பர்ஸ் வரும். இப்போ 4 வந்துச்சு அப்படின்னா சிங்கிள் நம்பர் 4 வந்துச்சுன்னா 4 அல்லது 4 5 அல்லது 5 4. 7 வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. 4ஓட பவர் நம்பர் 7. அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே சார்ட்டில் பாருங்கள் 5 9 4. ஆப்போசிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 3 இருக்குது, 2 இருக்குது, 3 2 4 6 அல்லது 6 4. 6 வரும்னு நினச்சிங்கன்னா 6 4 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். இல்லை அதனால் இப்போ இது கீழே பார்த்தீங்க அப்படின்னா 3 இருக்குது, 8 3 இருக்குது பாக்ஸில். கீழே பார்த்தோம் அப்படின்னா 3 8 3. ஏ போர்டு 8 வரும்னா 8 3 வர்றதுக்கான சான்சஸ் கூட இருக்கலாம். இல்லை அதுக்கு மேலே இருக்கக்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 8 7 இருக்குது, 8 7. மேலே இருந்து பார்த்தீங்க அப்படின்னாலும் 8 7 இருக்குது. அடுத்து 0 வரும்னு நினச்சிங்கன்னா 7 8 3. 7 வந்ததுனால 0 வரும்னு நினச்சிங்கன்னா 7 0 அல்லது 9 0. 0 வந்து இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 7 0 இருக்குது, 3 0 இருக்குது,
இங்கே எகைன் 7-0 இருக்குது. இந்த சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 9-0 இருக்குது. பாக்ஸுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 7-0 இருக்குது. பாக்ஸு கீழே இருக்கக்கூடிய நம்பரை பேஸ் பண்ணி 7-0 இருக்குது. அதனால் 7-0 அல்லது 9-0, 07 ஆர் 09 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். 0 வரும்னு நினச்சா 9 வரும்னு நினச்சிங்கன்னா 9 பேஸ் பண்ணி பாருங்கள். 9-2 இருக்குது. இப்போ நேற்று பார்த்தீங்க அப்படின்னா 7-8-3 8 வந்து 9 ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குதுன்னு நினச்சிங்க அப்படின்னா 9-3 இருக்குது, 9-3, 9-2 இருக்குது, 9-9 இருக்குது. இங்கேயும் பார்த்தோம் அப்படின்னா 3-9 இருக்குது. நைன் டூ 9-3 9-5 அப்படிங்கிறது 3-3-3 3-2 இல்லை 0 வரும்னா 3-2ஓட 0 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். இங்கே பார்த்தோம் அப்படின்னா 3-2ஓட 0 இருக்குது. இங்கேயும் 3-0-2 இருக்கு. இங்கே மேலே பார்த்தீங்க அப்படின்னாலும் 3-0-2 இருக்கு. அதனால் 3-2 வரும்னு நினச்சா அதோட 0 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். இது வந்து ஜஸ்ட் ஃபார் கெஸ்ஸிங் தான், கன்ஃபார்ம் நம்பர்ஸ் அப்படிங்கிறது கிடையாது. அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 7-8-3 இதோட பவர் நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 4 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். 7க்கு பதிலாக 4 வரலாம், இல்லை 2 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். இதில் 4-4 இருக்குது, 2-2 இருக்குது. இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா 2-2 இருக்குது, அந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா 4-4 இருக்குது. இல்லை டைரெக்டாக வந்துச்சுன்னா 7-7 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ சார்ட் நல்லா பார்த்துக்கோங்க. சார்ட்டை பேஸ் பண்ணி நம்பர்ஸ் எடுங்க. என்ன நம்பர்ஸ் வருமோ அந்த நம்பரை பேஸ் பண்ணி எடுங்க. கண்டிப்பாக வின்னிங் நம்பர்ஸ் கிடைக்கும். இந்த சார்ட்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் பாருங்கள். 44, 55, 75 இருக்குது, 54 இருக்குது. எனி ஒன் நம்பர் இதிலேருந்து வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். 47, 55, 45 இல்லை அப்படின்னா 57 ஆர் 75, 44, 55 இதில் எனி ஒன் நம்பர்ஸ் வரலாம். இல்லை அப்படின்னா அந்த சார்ட்டுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா 22 இருக்குது, 33 இருக்குது, 4, 6 இருக்குது. இப்போ 6 வரும் நினச்சிங்கன்னா 62, 63, 64 6ஓட பேஸ் பண்ணி வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சொல்கிற நம்பர்ஸ் அப்படிங்கிறத விட சொல்கிற பிளேசஸ் பேஸ் பண்ணி நம்பர்ஸ் எடுங்க. சார்ட்டோட நியரஸ்டாக தான் நம்பர்ஸ் வரும். சார்ட்டை பேஸ் பண்ணி கீழே இருக்கக்கூடிய நம்பர்ஸ் இல்லை ஆப்போசிட் நம்பர்ஸ் தான் வரும். சார்ட்டை பேஸ் பண்ணி நம்பர்ஸ் பாருங்கள். கண்டிப்பாக வின்னிங் நம்பர்ஸ் எடுக்கலாம். Okay friends, all the best. Thank you.